ஹாய், நாம் இப்போ குப்பைமேனி சோப்பு எப்படி தயாரிக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, குப்பைமேனி இலை. இந்த இலையை பறிச்சுட்டு வந்துட்டு இதை கம்ப்ளீட்டாக நாங்கள் க்ளீன் பண்ணிவிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு இதிலேருந்து என்ன பண்ணிவிடுவோம், நாங்கள் சார் நல்லா ஹை பவர் மிக்ஸி வச்சு நல்லா என்ன பண்ணுவோம், இந்த சார் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதை எடுத்து இதனுடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் எடுத்து வெளியே எடுத்து போட்டுருவோம். சார் எடுத்ததுக்கப்புறம் அந்த சாரை தனியாக என்ன பண்ணிட்டுருக்கோம், ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ தான் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்ருக்கோம். அண்ட் தென் கம்ப்ளீட்டாக இருக்கிற எல்லா குப்பைமேனியும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அரைச்சி அதெல்லாம் சாறு எடுத்துருவோம். பிளான்ட் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த அளவுக்கு சாறு நல்லா கிடைக்கும். இந்த குப்பைமேனி சாறு எடுத்து இதிலேருந்து நல்லா சோப் பண்ணும்போது என்னென்னா இதனுடைய பெனிஃபிட் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு எந்த சம்மந்தப்பட்ட வர இஷ்யூ வராது. அரிப்பு, தேமல், ஸ்கின் பிரச்சனை, வெயில்னால் போகிறது, டியூ டு ஸ்கின் பிரச்சனையால் கலர் சேஞ்ச் ஆகிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெக்டிஃபை ஆகிடும். இதுதான் நாங்கள் சோப்பு இந்த சாறு எடுத்து இதில் சோப்பு செஞ்சதுக்கப்புறம் இதில் மோல்டில் ஊற்றி அச்சு எடுத்து சோப்பை காய வச்சிட்ருக்கோம். இது பியூர் காஸ்டிக் பேஸ்ட் சோப்பாங்க.